கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேதவசனம் யாத்திராகமம் 23:25. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாய் நடக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. அதுல ஒண்ணுதான் இந்த வசனம், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று. ஒருவேளை நீங்க கூட பலவிதமான வியாதியிலிருந்து, நோயிலிருந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். கண்ணீர் வடிக்கலாம். என் நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று யோசிக்கலாம், கலங்கலாம். எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட போய் காட்டியும் நம்ம வியாதி குணமாகலன்னு மனம் நொந்து போயிருக்கலாம். டாக்டர்ஸ் கூட நம்மள கைவிட்டுருவாங்க. இந்த நோயிலிருந்து நீங்க தப்பவே முடியாது, இனி உங்க வாழ்க்கை அவ்வளவுதான்னு சொல்லி பயம்புறுத்துவாங்க. பயப்பட வேண்டாம். டாக்டர்ஸ் கைவிட்டா என்ன, நம்மகிட்ட இருக்கிற ஃபேமிலி டாக்டர் சொல்றாரு, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு. அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் அதை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் வியாதிகளை நீக்குகிறவராய் இருக்கிறார். எப்படி நம்ம வியாதியை நீக்குகிறார்? ஏசாயா 53:5 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்மளுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய காயங்கள் நம்மளுடைய வியாதிகளிலிருந்து விடுதலையை தந்து நம்மளை குணப்படுத்துகிறது. அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, நம்மள பயம்புறுத்துகிற கொள்ளை நோயா இருந்தாலும் சரி, நம்ம பயப்பட அவசியமே இல்லை. நமக்கு ஃபேமிலி டாக்டர் நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்ம பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எல்லா விதமான நோய்களிலிருந்தும் நம்மளை அவர் காப்பாற்றி நம்மளை வழி நடத்துவார். God bless you. Amen.